எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ரமேஷ் பேசுகிறேன். நம்ம இந்த வாட்டி நம்ம டயபெட்டிக் ஃபுட் அல்சருக்கு எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், என்ன ஃபுட் வியர்ஸ் செப்பல் யூஸ் பண்ணலான்னு பற்றி பார்ப்போம். இப்போ எப்படி காலை காப்பாற்றுறதுன்னா, நீங்கள் டெய்லி ஃபேஸ் பார்க்குறீங்களே, முகத்தை பார்க்குற மாதிரி நீங்கள் காலை தினமும் பார்த்தீங்கன்னா, காலில் இருக்க காலை ஆணியோ ஏதாவது குத்தி இருந்தாலும் நீங்கள் உடனே ஏர்லியராக கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஃபுட் வியர்ஸ்க்கு பார்த்து போடணும். மற்றவங்க போடுற செப்பல்ஸ் நமக்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு சேராது. அவங்க எம்சிஆர் ஆர் எம்சிபி செப்பல்ஸ்னு விற்கும் கடையில். அந்த மாதிரி செப்பல்ஸ் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு கால் சேஃப்டியாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஷூஸ் யூஸ் பண்ணுறவங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் 2 hours மேலே ஷூஸ் போடாதீங்க. சாக்ஸ் போட்டு தான் போடுவீங்க. அந்த சாக்ஸ் போடும்போது உங்களுக்கு வேர்க்கும். அந்த வேர்க்கும் போது 2 hours மேலே போடும்போது ஃபங்கஸ் க்ரோத் வரும். ஃபங்கஸே அல்சர், காலில் புண்ணு உண்டாக்கும். அதனால் எவ்ரி 2 hours நீங்கள் சாக்ஸை ரிலீஸ் பண்ணி அந்த வேர்வையெல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாம் பார்த்துக்குங்க. இப்போது சுகர் வந்துச்சுன்னு தெரிஞ்ச உடனே ரீசெண்டாக நிறைய பேர் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுங்க. அந்த அளவுக்கு டிப்ரெஷன் ஸ்டேஜ் போகிற அளவுக்கு பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. இங்கே சுகர் எப்படி நீங்கள் சுகர் எப்படி காப்பாற்றுங்கன்னா, டயபெட்டிக் டயட் பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது டயட்டு, எக்ஸசைஸு, அப்புறம் டாக்டர்ஸ் கொடுக்குற டேப்லெட்ஸ், இது ரெகுலராக சாப்பிட்ணுங்க. சுகர் ரேண்டம் சுகர்ன்றது ஒரு நாளில் நீங்கள் பார்க்குற சுகர் 150 கீழே இருந்தால் அந்த சுகர் உங்கள் எந்த ஆர்கன்ஸையும் பாதிக்காது. சரிங்க, சுகரை நான் கண்ட்ரோலாக வச்சுக்கலன்னா ஏங்க எனக்கு ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, கிட்னி ஃபெயிலியர்லாம் வருது அப்படின்னா, சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் பிளட்டில் இருக்கும்போது சுகர் ரத்தத்தோட அடர்த்தி அதிகமாகும் போது ரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் அங்கங்கே தேங்கி நிற்க ஆரம்பிச்சிடும். அப்படி நிற்கும் போது தான் இதயத்துக்கு போகிற ரத்த ஓட்டம் குறையும் போது ஹார்ட் அட்டாக்காகவும், மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் குறையும் போது ஸ்ட்ரோக்காகவும், கிட்னிக்கு போகிற ரத்த ஓட்டம் பாதிக்கும் போது கிட்னி ஃபெயிலியராகவும் மாறுது. என்னடா இவர் பயம் காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு பயன்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. சுகரை நம்ம கண்ட்ரோலாக வச்சுட்டா இது எந்த பாதிப்பும் வராது. அதுக்காக தான் சொல்ல வந்தேன். இப்போ சாப்பிட்றது எப்படி சாப்பிட்லான்னு பற்றி பார்ப்போம். இதுதாங்க உங்கள் பிளேட்டு. நீங்கள் சாப்பிட்ற பிளேட்டுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அரைவாசி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் தாங்க, கால்வாசி ப்ரோட்டீன்ஸ், புரத சத்து, 25% கார்போஹைட்ரேட். அது ரைஸாகவும் இருக்கலாம், சப்பாத்தி ரொட்டியாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதுக்கு இனிஷியலாக கஷ்டமாக தாங்க இருக்கும், எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இது மட்டும் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா மாத்திரை அளவை நீங்கள் குறைச்சிக்கலாங்க. பட் மாத்திரையை நிப்பாட்ட முடியாது, பட் மாத்திரை அளவை நீங்கள் குறைச்சிக்கலாம். ஃப்ரூட்ஸில் மாம்பழம், பலாப்பழம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் வெஜிடபிள்ஸில் கேரட்டும் பீட்ரூட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. உருளைக்கிழங்கும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. வாழைப்பழம் சாப்பிடலாமான்னு ஒரு டவுட் இருக்கும். ஒரு வாழைப்பழம் சாப்பிட்லாம், பழுக்காத வாழைப்பழம் சாப்பிட்லாம். டேக் கேர். தேங்க்யூ ஆல்.